நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர்களுடைய பண்பாடு என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் பசியோடு வருகிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடு என்பதுதான் தமிழக பண்பாடாக இருக்கிறது. புறநானூறு இப்படியாக சொல்கிறது, இந்திரலோகத்தினுடைய அமிர்தமாக இருந்தாலும் அதை நீ பகிர்ந்துண்டு சாப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பல நேரங்களிலே பலதரப்பட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிற நிகழ்வானது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியாளன் சொல்கிறான், 1 அதிகாரம் 31வது வசனத்திலே, வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அதே போல மத்தேயு 11 அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயு 6:31 சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து இளைப்பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவருடைய அழைப்பு சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே யோவான் நற்செய்தியாளன் சொல்கிறான், 21 அதிகாரம் 12வது வசனத்திலே, வந்து உணவு உண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அழைப்பானது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய அழைப்பை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, உபசரிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. யோவான் நற்செய்தியாளன் புஸ்தகம் 21 அதிகாரம் 12வது வசனத்திலே, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த விருந்தோம்பலுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்பது விசேஷித்தமானது. யாரை நாம் உரிமையோடு வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லுவோம்? யாரை கூப்பிடுவோம் சொல்லுங்களேன்? எல்லாரையும் பார்த்து கூப்பிடுவோமா? எல்லாரையும் கூப்பிட மாட்டோம். நாம் நேசிக்கிறவர்களை, நாம் அன்பு செலுத்துகிறவர்களை, நமக்கு தெரிந்தவர்களை, இல்லாவிட்டால் ஏதோ விதத்திலே அவர்கள் எனக்கு தேவை என்று சொன்னால் நாம் கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சூழ்நிலைகளை கடந்து தன்னுடைய ஜனங்களை அழைக்கிறார். வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். வாருங்கள் உணவருந்துங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஆழமாக இருக்கிறது. முதலாவது, வந்து போஜனம் பண்ணுங்கள் என்கின்ற இந்த அழைப்பானது மன்னிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறதாக இருக்கிறது. ஊழியத்திற்காக சீஷர்களை அறைகூவல் கொடுக்கிறதாக இந்த அழைப்பு இருக்கிறது. இன்னொரு விதத்திலே இந்த அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்கின்ற இந்த அழைப்பானது தெய்வீக விருந்தோம்பலாக இது இருக்கிறது. இது ஐக்கியம் நிறைந்ததாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஐக்கியமாக இங்கே காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய திருச்சபையே, நாம் வாசிக்க கேட்ட 3 வேத பகுதிகளிலிருந்து 3 காரியங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இதிலே கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், களைப்பின் மத்தியிலே கடவுளுடைய செயல்பாடின் ஐக்கியத்தை நாம் காண முடியும். நான் சோர்ந்திருக்கின்ற பொழுது அதன் மத்தியிலே ஆண்டவருடைய செயல்பாடானது எப்படியாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த பகுதியின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். எலியா தீர்க்கதரிசியானவர் ஏசபேலுக்கு பயந்து போயிருக்கின்றார். சவால் விட்ட மனிதன், வைராக்கியத்தோடு நின்றவன், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். ஆனால் இப்பொழுது பயந்து போயிருக்கிறார். யாருக்கு பயந்து போயிருக்கிறார்? ஒரு சாதாரண உலக மனிதனுக்கு பயந்து போயிருக்கிறார். பயந்து போய் அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அவனை அழைக்கிறவராக இருக்கிறார். உடல் மற்றும் ஆன்மீக பலத்தை கொடுக்கிற அழைப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது. களைத்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே
ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே எலியா சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே என்று சொல்லுகின்றான். இந்த போதும் என்கின்ற இந்த பதம் இந்த இடத்திலே ஒரு விரக்தியின் அடையாளமாக இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்களேன், ஆண்டவர் எல்லாரும் நம்ம கேட்போம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருன்னு வைங்களேன், நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. என்ன ஜெபம் தெரியுமா? நிறைய நேரத்தில் டென்ஷன், பிரஷர், கோபம், எரிச்சல் இல்லாம இருக்கின்ற பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தை எலியா சொன்னது போலதான் சொல்லுவோம், ஜெபிப்போம். எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை என்னை எடுத்துக்கொள்ளும். அந்த ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் கேட்டாருன்னு வைங்களேன், நல்லா இருக்குமா? நம்ம இந்த இடத்திற்கு வந்திருக்கவே முடியாது. ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய திட்டமும் மிகவும் அழகானது. இங்கே ஆண்டவர் களைத்து போயிருக்கிற இந்த எலியாவை பார்த்து சொல்கிறார், போதும், எழுந்திரு என்று சொல்லுகின்றார், சாப்பிடு என்று சொல்லுகின்றார். எழுந்திரு என்கின்ற இந்த பதத்தினுக்கு கட்டளை வாக்கியமாக இது அமையப்பட்டு இருக்கிறது. எபிரேய பதத்திலே இது ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார். எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்திரு என்று சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய திருச்சபையே, ஆண்டவர் நமக்கு வார்த்தையினாலே நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், களைத்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, இழந்து போயிருக்கிற உங்கள் சூழ்நிலைகளிலே, கண்ணீரோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே நீ எழுந்திரு என்று சொல்லுகின்றார். நான் இப்படியே அமர்ந்திருப்பதற்காக ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு உங்களை வைக்கவில்லை, இந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வரவில்லை. ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய திட்டமும் எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக. களைப்புகளிலிருந்து நான் எழுந்து செயல்படுவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய அழைப்பு எங்கே கடிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு விரோதமாக இவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய திட்டமும் என்னவென்றால், எலியா வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார், அழைப்பை மறந்தவனாக கடந்து சென்றிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருப்பா, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ சாப்பிடு. சாப்பிடுவதற்கு காரணம் ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உடல் பிரகாரமாக சரீரத்தின் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடு என்று சொல்கிறார். அவன் சாப்பிட்டு அவன் கடந்து சென்றான். ஆண்டவருடைய விஷன் அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆண்டவருடைய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ ஏசபேலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நோக்கமும் என்னுடைய திட்டமும் என்னவென்று சொன்னால், ஆகாச நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். இது ஒரு லேசான ஒரு காரியம். பிஎம் நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியானது. நீங்களும் நானும் போய் பிஎம் பதவியில அமர வைக்க முடியாது, சிஎம் பதவியில அமர வைக்க முடியாது. அதற்கான அத்தாரிட்டியை பெற்றவர்கள் தான் அவர்களை பதவியிலே அமர வைக்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போய் கிடக்கிற ஒரு சாதாரண இந்த ஏசபேலுக்கு பயந்து போய் கிடக்கிற, என்னுடைய தரிசனம் பெரியது, என்னுடைய ஐக்கியம் பெரியது. என்னுடைய ஐக்கியத்திலே பங்கு பெற்றுக்கொள். என்னுடைய ஆண்டவர் உபசரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 23வது சங்கீதம். இந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அமைதிக்கு எது தேவை என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில உங்களிடத்துல நான் கேட்கிறேன்னு வைங்களேன், நீங்க அமைதியா இருக்கணும்னா என்ன இருக்கணும், சூழ்நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னுடைய வேலையில எதிரி யாரும் இருக்கக்கூடாது, நான் செய்யறதை எல்லாம் அக்செப்ட் பண்றவங்களா இருக்கணும், எனக்கு வேலையில மன அழுத்தம் இருக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்வு தான் எனக்கு அமைதியான வாழ்வு என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் ஒரு வித்தியாசமான ஒரு பகிர்தலை இந்த இடத்திலே பகிர்கிறார். 23வது அதிகாரத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 5வது வசனத்திலே, எதிரிகளுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். எப்பவுமே என்னுடைய பொசிஷனோ என்னுடைய நான் இருக்கிற இடமோ அமைதியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய சிந்தனையும் அப்படியே நமக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு.
எங்கே எதிரி இருக்கிறானோ, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, எங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் நான் உன்னை விசாரிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எதிரிகளுக்கு முன்பதாக தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன். எந்த இடமெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதோ, நீங்க பணி செய்கிற இடமாக இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற இடமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலுடைய ஜெப குறைவாக பிசாசானவன் உங்களை சோதனைக்குள்ளாக உட்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எதிரிகளுக்கு முன்பதாக நான் ஒரு டைனிங் டேபிள் ஆயத்தப்படுத்தி அதிலே நான் உங்களை விசாரிக்க போகிறேன். என் ஆண்டவருடைய விசாரணையினுடைய அளவு மகத்துவமான அளவு. அருமையான தேவனுடைய திருச்சபையை ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலே நம்மை அழைக்கிறார். களைப்பின் மத்தியிலே நான் செயல்படுவேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம். இந்த 27வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இங்கே பவுல் தான் குற்றம் சாட்டப்படாதவன் என்பதை நிரூபிப்பதற்காக ராயருக்கு முன்பதாக நிற்கும்படியாக அவன் கடந்து செல்கிறான். 100க்கு அதிபதி மற்றும் போர்ச்சேவர்கள் அவனை ரோமிற்கு அழைத்து செல்கிறார்கள். இதுதான் இந்த பகுதியினுடைய பின்னணியமாக இருக்கிறது. அவர்கள் அழைத்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. என்ன பதட்டம் ஏற்படுகிறது? அங்கே ஒரு புயல் காற்று ஏற்படுகிறது, மழை ஏற்படுகிறது. எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள். பயந்து போயிருக்கின்ற பொழுது ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். 18வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய சாக்குகளை எல்லாம் கடலிலே தூக்கி எறிந்து விட்டார்கள். 19வது வசனம் சொல்கிறது, தன்னுடைய தடவாடங்கள் எல்லாவற்றையும் கடலிலே தூக்கி எறிந்து விட்டார்கள். 20வது வசனம் சொல்கிறது, அங்கள் சூரியனையும் காணவில்லை, அவர்கள் சந்திரனையும் காணவில்லை. அவர்களுக்கு இருளான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் தான் என் ஆண்டவருடைய அன்பை இங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த பவுல். தேவனுடைய திருச்சபையை என் வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நான் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் மகிழ்ச்சியா இருக்கிற போது மற்ற எல்லாருக்கும் நான் எல்லா ஸ்வீட்ஸும் கொடுக்கணும்னு நினைப்பேன். பர்த்டேயா இல்லாட்டி வெட்டிங்கா எல்லாரையும் கூட்டி நல்லா விருந்து வைக்கணும்னு சொல்லி நினைப்போம். நான் சிக்கா பெட்ல இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எல்லாரையும் கூட்டு, எனக்கு சிக்கா இருக்குதுங்க, எல்லாரும் வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லுவோமா? பாசிபிள் இல்லைங்க. ஆனா இங்கே பார்க்கிறோம், இங்கே பவுலுடைய சூழ்நிலையை பாருங்கள். நெருக்கடியான சூழ்நிலை. நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவன் சொல்லுகிறான், பவுல் சொல்கிறான், அப்பத்தை பிட்டு நீங்கள் உணவருந்துங்கள் என்று சொல்லுகிறான். அது தெய்வீக அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. தேவனுடைய திருச்சபையை ஆண்டவர் இந்த டைனிங் டேபிளுக்கு உங்களை அழைக்கிறாருங்க. எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். இது வல்லமை நிறைந்த இடமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவான நம்பிக்கை எப்படி என்று சொன்னால், எனக்கு தீர்வுகள் வரணும், அப்போ நான் நம்பிக்கை வைப்பேன். நான் என்னுடைய நம்பிக்கை தீர்வின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நம்பிக்கை நேர்முறமாக மாறுபட்ட ஒரு அனுகூலமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் இல்லாத இடத்தில்தான் என் ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். இங்கே நெருக்கடியான நேரத்தில் தெய்வீக அன்பை இங்கே கொடுக்கிறான் பவுல். இது ஊக்கத்தை கொடுத்தது, அங்கே திருப்தியான உணவை கொடுத்தது, நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய திருச்சபையை நெருக்கடியான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆதரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது களைப்பின் மத்தியிலே ஆண்டவர் செயல்படுகிறார். நெருக்கடியான நேரத்திலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். மூன்றாவதாக யோவான் நற்செய்தியாளன் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, உயிர்த்த இயேசு விசாரணையின் மூலமாக அல்ல, ஐக்கியத்தின் மூலமாக நம்மை மீட்கிறார். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், விசாரணை அல்ல, ஐக்கியத்தின் மூலமாக என்னை மீட்டெடுக்கிறார். ஆண்டவருக்கு தெரிந்ததுதான், பேதுரு தோல்வி அடைந்தவன், 3 முறை எனக்கு விரோதமாக மறுதலித்தவன், சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் மேல் வீட்டறையிலே பூட்டி கொண்டவர்கள், இயேசுவினுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்பதாக ஒரு சீஷனும் வரவில்லை, பயந்து போய் ஓடினவர்கள். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்கு தெரியுமா?
அழகா இருக்குது. அங்கே கரி நெருப்பு பூட்டப்பட்டு அங்கே எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சீஷரிடத்துல கோவப்படலைங்க, எரிச்சல் படலை, திட்டலை. அதற்கு மாறாக என் ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய உபசரணை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விசாரணையின் மூலமாக அல்ல, ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு தருணங்களை உருவாக்கி அங்கே கொடுக்கிறார். கரி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து தருணத்தை உருவாக்கி தன்னுடைய சீஷர்களோடு என் ஆண்டவர் ஐக்கியப்பட விரும்புகிறார். ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் என் ஆண்டவர் தருணத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த தருணத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நான் உணர முடியும். நான் தருணத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் கடமுறை கிறிஸ்தவனாக தான் இருப்பேன். நான் கடமுறை கிறிஸ்தவனாக இருப்பதற்கு என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே உருவாக்கி வைக்கவில்லை. இந்த திருச்சபையை அதற்காக கொடுக்கவில்லை. இந்த திருச்சபை உருவாக்கப்படுவதற்கு, இந்த திருச்சபை இந்த இடத்திற்கு, இந்த இடத்துல இவ்வளவாக வளர்ந்திருப்பதற்கு எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை நெருக்கங்கள் நீங்க பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஐக்கியம் உங்களை புதுப்பிப்பதற்காக தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த தருணத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை அழகாக உள்ளதாக மாறிவிடும். இயேசு உணவை கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. எதற்கு? அவர்கள் திருப்தியோடு இருக்க வேண்டும், ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய இந்த திருவிருந்து ஐக்கியத்தை உருவாக்குகிற இடமாக இருக்கிறது. ஆண்டவர் மனிதனோடு ஐக்கியப்பட விரும்புகிறார், மனிதன் மனிதனோடு ஐக்கியப்பட விரும்புகிறான். எப்பொழுது இது பூரணப்படுகிறதோ அப்பொழுதுதான் சிலுவை பூரணப்படும். நான் சிலுவையை அணிந்து கொண்டு சிலுவையை பின் செல்லுகிறேன் என்று சொல்லுவதில் அர்த்தம் அல்ல. நான் இந்த ஐக்கியத்தை உருவாக்குகின்ற பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ முடியும். ஆண்டவர் இந்த ஐக்கியத்திற்கு நேராய் நம்மை அழைக்கிறதின் நோக்கம் இந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. தேவனுடைய திருச்சபையை ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு நம்மை அழைத்தாரோ, உபசரிக்கும்படியாக அழைத்தாரோ, அதை உணர்ந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.